தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான நந்தலாலா பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. உடல்நலக் குறைவு காரணமா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில சிகிச்சை பலன் அளிக்காம நேற்று காலமானாரு. இவருக்கு வயது 69. நந்தலாலா மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் கவிதை ஒண்ணு எழுதி வெளியிட்டிருக்காரு. பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தோடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் தான் நந்தலாலா. திருச்சி பற்றிய பல கட்டுரைகளை இவர் எழுதியிருக்காரு. அதுல திருச்சி ஊரும் வரலாறும் அப்படின்றதுதான் மிகவுமே முக்கியமான ஒரு கட்டுரை. ஒசூர் அருகே இருக்கக்கூடிய இருதய சிகிச்சை மருத்துவமனையில பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்துச்சு. சிகிச்சை பலனளிக்காம நேற்று அவர் உயிரிழந்தாரு. இவருடைய மறைவுக்கு பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில கவிஞர் வைரமுத்து தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல இரங்கல் கவிதை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல கவிஞர் நந்தலாலாவுடைய மறைவால இலக்கிய வட்டாரத்துல ஒரு இருள் சூழ்ந்து விட்டது. சமூகத்துடைய வெளிவட்டாரத்துல அதிகமா அறியப்படாதவரும் உள்வட்டாரத்துல அதிகமா கொண்டாடப்பட்டவருமான நந்தலாலா பகுத்தறிவாளர், முற்போக்காளர், சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர், இத்தனை கலைவைகளோடு ஒரு இலக்கியவாதி அமைவது அரிது. ஒரு தனி மனிதனின் மரணம் வானாந்தாரத்தில் ஒரு இலை விழுவது போன்றது. ஒரு இலக்கியவாதியின் மரணம் ஆலமரத்தில் கிளை விழுவது போன்றது. என் நண்பரை இழந்து நலிவடைகிறேன். குடும்பத்தாருக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும் என் இதய இரங்கல். இனி திருச்சியை கடக்கும் போதெல்லாம் இவர் நினைவு என் நெஞ்சை சுடும் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். மேலும் நந்தலாலாவின் மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், தி.க. தலைவர் கி. வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா. முத்தரசன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் என பலருமே இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கவிஞர் நந்தலாலாவுடைய உடல் பெங்களூரில் இருந்து திருச்சிக்கு கொண்டு வரப்படுது. திருச்சி கருமண்டபத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டிற்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதனால நாளை காலை 11 மணி முதல் இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு அவர் குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.